ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கத்தோட பார்ட் 2 வீடியோ தான். அதில் தமிழ் அரசமைப்பு ஒரு வகையில் இந்த திணைசார் பாகுபாடு சமூகத்தோட பல்வேறு மட்டங்களில் நிலவிய சமச்சீரற்ற வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அரசியல் வடிவங்களிலும் அந்த நிலை காணப்பட்டது. ஆட்சியாளர்களில் 3 வகைப்பட்ட தலைமைத்துவம் கொண்டவர்களை காண முடியுது. ஒன்று கிழார், வேளிர், வேந்தன். கிழார் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா, கிராமங்கள் அல்லது ஒரு சிறிய பகுதியோட தலைவராக இருந்து அதுக்கப்புறம் நாடு என்று அறியப்பட்ட நிர்வாக பிரிவோட தலைவர். இவங்க குறிப்பிட்ட இடங்களில் வாழும் பழங்குடி சமூகங்களோட தலைவர்கள் ஆவர். வேந்தர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோன்னா, இவங்க மிக பெரும் வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்திய அரசர்கள். கிழாருன்றவங்க கிராமம் அல்லது ஒரு சிறிய பகுதியோட தலைவராக இருந்து அதுக்கடுத்து நாடு என்றறியப்பட்ட நிர்வாக பிரிவோட தலைவர். இவங்க கிழார் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வாழும் பழங்குடி சமூகங்களோட தலைவராக இருக்காங்க. வேந்தர் அப்படின்றவங்க என்னென்னா, மிக பெரும் வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்திய அரசர்கள். எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த வேளிர்கள் பல்வேறு புவியியல் தன்மைகளை கொண்ட, குறிப்பாக மூவேந்தர்களோட வளம் நிறைந்த பகுதிகளின் இடையே அமைஞ்சிருந்த மலைப்பாங்கான காட்டுப்பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டிருந்திருக்காங்க. அதியமான், பாரி, ஆய், இருங்கோ போன்ற குறுநில மன்னர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென இயற்கை வளமிக்க ஒரு பகுதியை ஆண்டனர். அவங்க பெருந்தன்மை கொண்ட புலவர்களையும் ஆடல் பாடல் கலைஞர்களையும் ஆதரிச்சிருக்காங்க. இவங்க படை வலிமை பெற்றிருந்திருக்காங்க. ஆணிரை கவர்தல் காரணமாக இவர்களிடையே அடிக்கடி மோதல்கள் நடைபெற்றன. பல நேரங்களில் இவங்க இணைந்து மூவேந்தர்களில் யாராவது ஒருவரை எதிர்த்தனர். அடுத்து சங்ககால சேர சோழ பாண்டிய அரசர்களோட அரசியல் அமைப்பு பொறுத்த மட்டும் அறிஞர்களிடையே பல மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுது. தொடக்க காலத்தை சேர்ந்ததும் பெரும்பான்மையோரால் ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்தும் யாதெனில், சங்ககால சமுதாயமானது நன்கு கட்டமைக்கப்பட்ட அரசை கொண்ட ஒரு சமூகம் என்பது. சிலர் இதை மறுக்கிறாங்க. சேர சோழ பாண்டியர்களோட அரசியல் முறை அரசு உருவாக்கத்திற்கு முன்பான குடிமை தலைமை முறையை சேர்ந்தது அப்படின்றது இவங்களோட கருத்து. அவங்க தங்கள் கருத்துக்கு ஆதரவாக முன்வைக்கும் வாதங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, சமூக பிரிவினைகள் வெளிப்படலை, எல்லைகள் தெளிவாக வரையறை செய்யப்படாத நிலையில் இருந்திருக்கு, ஒரு அரசோட உருவாக்கத்திற்கு தேவைப்படும் வேளாண் வளர்ச்சியும் வேளாண் உபரியும் நாசம் ஏற்படுத்தும் போர்களால் தடுக்கப்பட்டன. வட இந்திய அரசுகளைப் போல வரி விதிப்பு இருந்ததா எந்த ஒரு சான்றும் கிடையாது. சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டாளர்கள் கீழ்காணும் வாதங்களை முன்வைக்கிறாங்க. சங்க இலக்கியங்களை ஆழ்ந்து வாசித்தோம்னா மருத நிலப்பகுதி வாழ் சமூகத்தில் வேற்றுமைகள் தோன்றிவிட்டதை அறியலாம். தங்கள் நிலத்தின் மீது மூவேந்தர் கொண்டிருந்த பற்றையும் இவங்க பெற்றிருந்த செல்வாக்கையும் 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ரோமானிய நூல்கள் துணை சான்றுகளாய் உறுதிப்படுத்துகிறாங்க. ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்துறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட போர்களே புறத்திணை இலக்கியங்களோட முக்கிய பாடுபொருளாக இருக்குது. வணிக பெருவழிகளிலும் காவிரி பூம்பட்டினம் துறைமுகத்திலையும் வரி வசூலிக்கப்பட்டது குறிப்பிடப்பட்டிருக்கு. மலையக பகுதிகளிலிருந்தும் முசிறி துறைமுகத்திலிருந்தும் தான் சேர அரசர் வரி பெற்றனர் என அறிய முடியுது. கிமு 1ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தொடங்கி கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை வணிகம் மிக பெரும் பங்கை வகிச்சிருக்கு. அடுத்து வேந்தரோட அரசியல் எழுச்சி. வேந்தர்கள் எந்த காலகட்டத்தில் இருந்துன்னா, இரும்பு காலகட்டத்தில், அதாவது கிமு 1100 to 300 தோன்றிய தலைவர்களிலிருந்து தொடக்க வரலாற்று கால வேந்தர்கள் உருவாயினாங்க. தலைவர்களில் ஒரு சிலர் மேய்ச்சல் நிலங்களின் மீதும் வேளாண் நிலங்களின் மீதும் அவங்களோட முழுமையான கட்டுப்பாட்டை வைத்ததன் மூலமாக உயர்நிலையை வேந்தர்கள் அடைந்தனர். மற்றவர்கள் தலைவர்களாகவே, அதாவது வேளிராகவே நீடிச்சிருக்காங்க. அசோகர் கல்வெட்டுகளில் சத்தியபுத்ரா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த அதியமான் நாளடைவில் வலிமை குன்றியதால் சேர சோழ பாண்டிய வேந்தர்களைப் போல அரசன் அப்படின்ற நிலையை அடைய இயலலை. கிழார்களையும் வேளிர் குல தலைவர்களையும் வேந்தர்கள் அடிப்பயிற்சி செஞ்சதோடு தங்களுக்கும் போரிட்டு கொண்டனர். இதன் பொருட்டு தங்களுக்கென படை வீரர்களை அணி திரட்டியதோடு சில வேளிர் குல தலைவர்களோட உதவியையும் பெற்றனர். சங்க காலத்தை சேர்ந்த வேந்தர்கள்
தங்களது வலிமையை பறைசாற்றிக் கொள்வதற்காக சிறப்பு பட்டங்களை சூடிக்கிட்டாங்க. கடுங்கோ, இமயவரமன், வானவரம்பன், பெருவழுதி இந்த மாதிரி பட்டப்பெயர்களை சூட்டி கொண்டதன் மூலம் தங்களை ஏனைய மக்களிடமிருந்தும் வேளிர் குல தலைவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டிக்கொண்டனர். அடுத்து இந்த வேந்தர்கள் புலவர்களையும் கலைஞர்களையும் ஆதரித்து அவங்கள தங்களது அரசவையில், அதாவது அவையம் அமர வச்சு கொண்டது ஒரு வகையில் தங்களையும் தங்கள் நாட்டையும் புகழ்ந்து பாடுவதற்காக இருக்கலாம். யார் புலவர்களையும் கலைஞர்களையும் அவங்க ஆதரித்து வச்சது என்ன ரீசனுக்காக இருக்கலாம், நம்மளையும் நாட்டையும் புகழ்ந்து பாடுவதற்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ அரசன் கரிகாலன் இருக்கார்ல, பட்டினப்பாலையை இயற்றிய கடியலூர் உருத்திர கண்ணனாருக்கு பெருமளவில் பொன் நாணயங்களை பரிசாக அளிச்சிருக்காரு. அடுத்து சமூகமும் பொருளாதாரமும். சங்க காலத்தில் வேந்தர்கள் மேற்கொள்ளப்பட்ட போர்கள் எதிரிகளின் பகுதிகளை கைப்பற்றி அதன் மூலமாக தங்களது ஆட்சி எல்லை பரப்பினை விரிவாக்குறதுக்காக அமைஞ்சன. முடிவில்லாத போர்கள் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலைகள் உருவாவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கலாம். சடங்குகள் நடைபெற்ற இடங்களில் போர்க்கைதிகள் பணியாற்றியதற்கான பதிவுகள் காணப்படுகின்றன. அடிமைகள் பற்றிய சில குறிப்புகளும் காணப்படுகின்றன. பொருளாதார உற்பத்தியில் பெண்களும் செயலூக்கத்தோட பங்கெடுத்திருக்காங்க. சங்க காலத்தில் பல பெண்பால் புலவர்களும் இருந்திருக்காங்க. கைவினை தொழில்களான உலோக பாண்டம் செய்கிறது, மணி மற்றும் தங்க அணிகலன் செய்கிறது, சங்கு வளையல் அணிகலன் செய்தல், கண்ணாடி, இரும்பு வேலை, மட்பாண்டம் செய்தல் போன்ற உற்பத்தி நடவடிக்கைகள் குறித்து நமக்கு சான்று இருக்குது. நகர மையங்களான அரிக்கமேடு, உறையூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், மதுரை, கொர்க்கை, கேரளத்தில் பட்டினம் இந்த இடங்கள்லாம் இது போன்ற கைவினைப் பொருள் உற்பத்தி வளமையாக நடந்துச்சிருக்கு. மதுரை, காஞ்சி பகல் மற்றும் இரவு நேர கடை வீதிகளையும், அதாவது நாலங்காடி, அல்லங்காடி, அதே மாதிரி அங்கே விற்பனையாக்குற பல வகைப்பட்ட கைவினைப் பொருட்கள் பற்றியும் பேசுது. இந்த மாதிரி பல்வேறு வகைப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான பொருட்கள் எல்லா இடங்களிலும் கிடைக்கல. சிலர் நல்லா காஸ்ட்லியான ஆபரண கற்களையும் ஓரளவு மதிப்புள்ள அந்த ஆபரண கற்களையும் பண்டமாற்றா கொடுத்து மூலப்பொருட்களை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி மூலப்பொருட்கள் தொழிற்கூடங்களை சென்றடைஞ்சு பல்வேறு பொருட்களாக தயார் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா வேறு சில பொருட்களுக்காக பண்டமாற்றம் செய்யப்பட்டன. மட்பாண்டங்களின் மீது பொறிக்கப்பட்டிருக்க சில பெயர்கள் தமிழ் மொழி பேசாத ஏனைய மக்கள் பெரும்பாலும் வணிகர்கள் நகரங்களிலும் தொழில் மையங்களிலும் இருந்ததை தெரிவிக்கின்றது. அதாவது நம்ம மண்பாண்டங்கள் மீது ஏதாவது ஒரு நேம் பொறிச்சிருப்பாங்கள்ல, அதில் தமிழ் மொழி பேசாத ஏனைய மக்கள் அவங்க யாராக இருப்பாங்கன்னா வணிகர்கள், அவங்க நகரங்களில் தொழில் மையங்கள்லையும் இருந்ததாக தெரிவிக்கிறது. தொலைதூர நாடுகளை சேர்ந்த வணிகர்கள், அதாவது தூரத்துலேருந்து வந்திருப்பாங்களா அந்த வணிகர்கள் தமிழகத்திலேயே நல்லா ஸ்டே பண்ணி வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மகத கைவினைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள் இவங்கெல்லாம் தமிழக கைவினைஞர்களோட கூட்டுறவு முறையில் இணைஞ்சு பணியாற்றியதாக மணிமேகலை குறிப்பிடுகிறது. யார் மகத கைவினைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள் இவங்க எல்லாமே தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக எந்த நூல் குறிப்பிடுகின்றதுன்னா மணிமேகலை. அதே மாதிரி தமிழ் பிராமி கல்வெட்டுக்களில் வணிகத்தோடு தொடர்புடைய அப்படின்ற வணிகன், சாத்தன், நிகம அப்படின்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. அப்போ நிகம அப்படின்ற சொல் எதோட தொடர்புடையதுன்னா வணிகத்தோடு தொடர்புடையது. சாத்தனும் வணிகத்தோட தொடர்புடையது. எதில் சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுக்களில். உப்பு வணிகர்கள் உமனர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மாடுகளை பூட்டிய வண்டிகளில் குடும்பத்தோடு வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சாத்து அப்படின்ற சொல் இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை குறிப்பது. வணிகத்தில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பண்டமாற்று முறை தான் அதிக அளவில் பழக்கத்தில் இருந்துச்சு. ரோம தங்க வெள்ளி நாணயங்களும் பரிமாற்றத்திற்காக யூஸ் பண்ணாங்க. ரோம பேரரசு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போன்ற தொலைதூரத்தில் அமைஞ்சுள்ள நாடுகளோடும் வணிக தொடர்புகள் மேற்கொண்டதை தொல்பொருள் ஆய்வு சான்றுகள் உறுதி செய்கின்றன. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வணிகத்தில் நாணயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதிகமாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பண்டமாற்று முறை தான். ரோம தங்க வெள்ளி நாணயங்களும் பரிமாற்றத்துக்காக அந்த டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோம பேரரசு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இந்த மாதிரி தொலைதூரத்தில் இந்த நாடுகளோட கூட நம்ம வணிக தொடர்புகளை
தொடர்புகள் மேற்கொண்டதை எது நமக்கு சான்றாக உறுதி செய்யுதுன்னா தொல்பொருள் ஆய்வு. இந்தியாவோட தென்பகுதியில் கடற்கரைகளை எளிதாக சென்றடைய முடியும் என்ற சூழல் இருந்ததாலும் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் கடல் வழி பாதையில் அமைந்திருந்த காரணத்தினாலும் கடல் கடந்த தொடர்புகளில் முக்கிய பங்கு வகித்தது. தொடக்க வரலாற்று கால துறைமுகங்கள் பலவற்றில் கிடைச்சிருக்கிற அம்போரா அப்படின்ற ரோம நாட்டு ஜாடிகள். அம்போரா அப்படின்றது என்னென்னா ரோம நாட்டு ஜாடி. அதாவது தொடக்க வரலாற்று கால துறைமுகங்கள் பலவற்றில் கிடைச்சிருக்கிற அம்போரா அப்படின்ற ரோம நாட்டு ஜாடி கண்ணாடி பொருள் கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை சுட்டுகின்றன. ரோமானியர்களால் கொண்டு வரப்பட்ட செல்வம், அயல் நாட்டு வணிகர்களோட வருகை இதெல்லாத்தையும் குறித்து தொல்பொருள் சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் இருக்குது. ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் கோயம்புத்தூர் பகுதிகளும் தென்னிந்தியாவோட ஏனைய பகுதிகளிலும் கண்டறியப்பட்டிருக்கு. கீழடி எங்கன்னா வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள கீழடி 4ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கையோட சிறப்பம்சம். கீழடியில் 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 4ஆம் கட்ட அகழாய்வின் போது சேகரிக்கப்பட்ட 6 கரிம மாதிரிகள் நம்ம எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னா அமெரிக்க நாட்டோட புளோரிடா மாகாணம் மியாமி நகரத்தில் அமைஞ்சிருக்கிற பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரியோட காலம் கிமு 580 என ஆய்வு முடிவில் அறிவிக்கப்பட்டிருக்கு. எழுத்தறிவு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா கீழடியில் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதில் கிமு 580 காலகட்டத்தை சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடும் அடங்கும். இதிலிருந்து 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழக மக்கள் எழுத்தறிவு பெற்றிருந்ததை அறிய முடிகிறது. அடுத்து வேளாண் சமூகமும் கால்நடை வளர்ப்பும் கீழடி அகழாய்வில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா கீழடி அகழாய்வில் வெளிக்கொணரப்பட்ட விலங்குகளோட 70 எலும்பு துண்டுகளின் மாதிரிகள் பூனேவோட தக்கான கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பகுப்பாய்வு செஞ்சு சமர்ப்பித்த உடைந்த எலும்பு துண்டுகள் பகுப்பாய்வு அறிக்கையின்படி வகைப்படுத்தப்பட்டதில் திமிழுள்ள பசு அல்லது காளை, எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி இல்ல மயில் உயிரினங்களுக்குரியவை அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு. அடுத்து கட்டட தொழில்நுட்பம். தமிழகத்தில் சங்க காலத்தை சார்ந்த பிற தொல்லியல் இடங்களில் காணப்படும் செங்கற்களைப் போல இங்கு கிடைச்சிருக்கிற செங்கற்கள் 1:4:6 அப்படின்ற விகிதாச்சார அளவிலேயே காணப்படுறனால அந்த காலகட்டத்தில் கட்டுமான தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியது தெரிகிறது. அடுத்து நெசவு தொழில். அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ள நூல் நூற்க பயன்படும் 150க்கும் மேற்பட்ட தக்களிகள். துணிகளில் உருவ வடிவமைப்புகளை வரைவதற்கு உபயோகப்படுத்தப்படும் எலும்பிலான கூரிய முனைகள் கொண்ட தூரிகைகள் 20. அதாவது வரலாறு முற்பட்ட காலத்தில் பயன்படுத்தப்பட்டதை போன்ற எலும்பிலான கூரிய முனைகள் கொண்ட தூரிகைகள் அந்த ப்ரஷ் 20. கருங்கல் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட தறியில் தொங்கவிட குண்டு, செம்பினால் ஆன ஊசி போன்ற தொல்பொருட்கள் இந்த பகுதியில் நிலவி இருந்த நெசவு தொழிலோட நூல் நூற்றல், பாவு அமைத்தல், தறியில் அமைத்தல், நெசவு, அதுக்கப்புறம் சாயமிடல் நிலைகளை உறுதி செய்யுது. வணிகம். கீழடி அகழாய்வு பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அகேட், கார்னீலியன் போன்ற மணி செய்வதற்கான மூலப்பொருட்கள் இந்தியாவோட வடமேற்கு பகுதியிலிருந்து மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக கொண்டு வரப்பட்டிருக்கலாம். கீழடியில் சிவப்பு வண்ண பானை ஓடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த வகை பானைகள் கிமு 2ஆம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்தில் இருந்த தனித்தன்மை வாய்ந்த அரிட்டேன் வகையாகும். அடுத்து ரவுலட் மட்கலன் உள்நாட்டு வகை. தங்கத்தினாலான 7 ஆபரண துண்டுகள், செம்பு அணிகலன்களோட சிறிய துண்டுகள், மதிப்பு மிக்க மணிகள், கல்மணிகள், கண்ணாடி மணிகள், சங்காலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட வளையல்கள், சீப்புகள், இந்த மாதிரி பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இத்தகைய மதிப்புற அணிகலன்களும் ஏனைய அணிகலன்களும் சங்ககால சமூகம் வளமையாக இருந்ததற்கான சான்று. அதுக்கடுத்து கண்ணாடி, படிகம், குவார்ட்ஸ்,
வண்ணம் தீட்டப்பட்ட மண்ணாலான மணிகள் அகேட், கார்னிலியன் மற்றும் சுடுமண் இதால் செய்யப்பட்ட 4000க்கும் மேற்பட்ட மணிகள் சேகரிக்கப்பட்டிருக்கு. அகழாய்வில் இரும்பு ஆணிகள் மற்றும் கத்திகளோட பாகங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சுடுமண்ணாலான 13 உருவங்கள், 3 விலங்கு உருவங்கள், 600க்கும் மேற்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், 28 காதணிகள் கிடைக்கப்பெற்றன. விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகள். நம்ம தமிழ்நாட்டு அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்க பகடைக்காய், வட்டசில்லு, ஆட்டக்காய் இதெல்லாமே அன்றைய சமுதாயத்தோட வாழ்க்கை முறையையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் பிரதிபலிக்கிறது. அந்த அகழாய்வில் கிடைக்கப்பட்ட விளையாட்டுப் பொருட்களில் பெரும்பாலானது எதால் ஆனதுன்னா சுடுமண்ணால். அடுத்து தட்டையான வடிவில் உள்ள பானை ஓட்டின் விளிம்புகள் நல்லா தேய்க்கப்பட்டு வட்ட வடிவத்தை கொண்டிருக்கும் விளையாட்டு பொருள் சில்லு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இவ்வகை சில்லுகள் விளையாடுவதற்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. வைகை நதிக்கரையிலுள்ள கீழடி அகழாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. இந்த காலகட்டத்தில் தான் வட இந்தியாவோட கங்கை சமவெளி பகுதிகளிலையும் நகரமயமாதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில். அதாவது பொருணை, தாமிரபரணி தமிழ்நாட்டோட ஒரே வற்றாத ஆறு. இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களோட வழியே பாய்கிறது. பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் அப்படின்றவரால் அகழாய்வு நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ 1899 to 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செஞ்சுருக்காரு. அவர் அகழாய்வு செய்து சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறமா இந்திய அரசு தொல்லியல் துறையினர் ASI 2004 ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழாய்வு செஞ்சுருக்காங்க. இதோட அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரோட ஈமக்காடுகள், வாழிட பகுதி, புதைமேடுகளில் அகழாய்வு பணியினை 2019 to 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொற்கை சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகம். தமிழக அரசோட தொல்லியல் துறையினரால் 1968 இங்கு அகழாய்வு நடத்தப்பட்டது. தற்சமயம் இங்கு நடைபெற்று வரும் அகழாய்வானது 2020 to 2021 கொற்கை துறைமுகத்தையும் அதோட அயலக தொடர்பினையும் குறித்து பல சுவையான தகவல்களை வெளிப்படுத்தி வருகிறது. ஆதிச்சநல்லூரில் சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை அப்படின்ற ஊரில் 2019 நடத்தப்பட்ட அகழாய்வில் ஒரு தாளிலிருந்து கிடைத்த உமி நீங்கிய நெல்மணிகள் அமெரிக்காவோட மியாமி நகரில் இருக்கிற பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது இதோட காலம் பொது ஆண்டிற்கு முந்தைய காலத்தை கிமு 1155 சேர்ந்ததாக காலக்கணக்கீடு செய்யப்பட்டது. இது தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை என்று உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து ஆதிச்சநல்லூர் சிவகலை அந்த கொற்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள். ஈமத்தாளிகள், அதாவது மண்பாறை அடுக்குகளில் 3 to 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈமத்தாளிகளில் எலும்பு, இறந்தவர்களோட பயன்பாட்டுக்கு தேவைப்படுற என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட பாத்திரம், பொன், உயர் அளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு. பொன்னாலான நெற்றி பட்டங்கள், நீள வட்ட வடிவிலான பொன் தகட்டாலான நெற்றி பட்டங்கள் சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவ அணி வேலைப்பாடுகளுடனும் நெற்றியில் கயிற்றால் இணைத்து கட்டுவதற்காக இருமுனைகள்லையும் இடப்பட்ட துளைகளுடன் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. உயர் அளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள், சிறிய பெரிய அளவிலான உயர் அளவு ஈயம் கொண்ட வெண்கல பாத்திரங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சுடுமண் பெண்ணுருவங்கள். சிந்து வெளி அகழாய்வில் கிடைத்துள்ளதை போன்ற சுடுமண் பெண்ணுருவங்கள் கிடைச்சிருக்கு. இரும்பு பொருட்கள், எரிவேல், ஈட்டி, குருவால் இந்த மாதிரி 32 விதமான இரும்பிலான கருவிகள் கிடச்சிருக்கு.
பானை வகைகள்னால் கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள், 500க்கும் மேற்பட்ட கீறல் குறியீடுகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானையோடுகள் கிடைச்சிருக்கு. அணிகலன்கள் செம்பு இரும்பாலான மோதிரங்கள், பொன், கண்ணாடி, தந்தம், எலும்பு மற்றும் சங்கினால் செய்யப்பட்ட மணிகளும் வளையல்களும் கிடைச்சிருக்கு. கழிவுநீர் மேலாண்மை இங்கு கிடைச்ச செங்கற்கட்டுமானம் 29 வரிசையில் இருக்குது. இதோட நடுவில் ஒரு பெரிய பானை கிடைச்சிருக்கு. மேலும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் அந்த காலத்தின் தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துகின்றன. அடுத்து சங்கு வளையல் தொழிற்கூடம். முழுமையான சங்குகள், அறுக்கப்பட்ட சங்கு வளையல்கள், வளையல் துண்டுகள். இங்கு சங்கு வளையல்கள் செய்யும் தொழிற்கூடம் இருந்தமையை வெளிப்படுத்துது. சங்க இலக்கிய பாடல்கள் பலவும் கொற்கையில் சங்கு வளையல் தொழில் செய்பவர்கள் இருந்தமையை உறுதிப்படுத்துகின்றன. அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானைகளோடும் நாணயங்களும். இங்கு கிடைத்திருக்கும் அயல்நாட்டு பானையோடுகள் கருப்பு நிற மெருகேற்றப்பட்ட மண்பாண்டங்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்தே தமிழகம் உலகின் பிற பகுதிகளுடன் கொண்டிருந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன. அணிகலன்கள் செய்வதற்கான கற்கள் பட்டணம், அம்போரா ரோம், கண்ணாடி கிண்ணங்கள் ரோம். அடுத்து கருத்தியலும் மதமும். முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கைகளோட தோற்றம் அசோகர் காலத்திலேருந்து தென்பட தொடங்குது. இந்த காலகட்டத்தில் தான் பௌத்த மதம் தென்னிந்தியாலையும் இலங்கையிலையும் பரவியிருந்தது. அசோகரோட மகள் போதி மரத்தை இலங்கைக்கு கொண்டு சென்றதாக கருதப்படுகின்றது. அசோகருக்கு முன்னாடியே சந்திரகுப்த மௌரியர் கர்நாடகாவுக்கு வருகை தந்ததாகவும் பழங்கதை ஒன்று சொல்கிறாங்க. சாதவாகனர்களும் சங்ககாலத்து அரசர்களும் இக்ஷவாகுகளும் வேத வேள்விகளை ஆதரிச்சிருக்காங்க. யார்? சாதவாகனர், சங்ககாலத்து அரசர், இக்ஷவாகுகள். இவங்க எல்லாமே வேத வேள்விகளை ஆதரிச்சிருக்காங்க. பிராமணருடைய வருகை குறித்தும் வேத சடங்குகள் நடைபெற்றமைக்கும் சங்க இலக்கியங்களில் சான்றுகள் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வர்ணாசிரமம் அப்படின்ற கருத்தியல் தமிழ் பகுதிகளில் வேறொன்றல்ல. பௌத்த மதம் தொடர்பான சான்றுகள் தமிழகத்தில் பரவலாக காணப்படுகிறது. ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி நதிகளோட கலிமுக பகுதிகளில் பல பௌத்த மையங்களை கொண்டிருக்கு. பௌத்த ஸ்தூபி அமராவதி. அடுத்து பௌத்த மதம் எந்த அளவிற்கு ஆழமாக வேரூன்றி இருக்கிறது அப்படின்றத அமராவதி, நாகார்ஜுனகொண்டா இந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள் உணர்த்துகிறது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம் இந்த இடங்கள்லாம் பௌத்த ஸ்தூபிகள் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது. சமண மதத்தோடு ஒப்பிடுகையில் பௌத்த மதத்திற்கான சான்றுகள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே கிடைக்கின்றன. தமிழகத்தில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளோட கூடிய எண்ணற்ற குகை உறைவிடங்கள் பௌத்த மதத்தை காட்டிலும் சமண மதம் செல்வாக்கோடு விளங்கியதை பறைசாற்றுகின்றன. பொதுமக்களின் மீது இந்த மதங்கள் கொண்டிருந்த செல்வாக்கை அறிந்து கொள்ள இயலவில்லைனாலும் வணிகர்களும் சாதாரண மக்களும் சமண துறவிகளுக்கு பாறை மறைவுகளில் படுக்கைகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, காணிக்கை செலுத்தியிருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் இருக்குது. சங்கம் மருவிய காலத்தில் சமணர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு அளப்பெரிய சேவை செஞ்சுருக்காங்க. புத்தர் சிலை நாகார்ஜுனகொண்டா. களப்பிரர்களின் காலம் சங்கம் மருவிய காலம். சங்க காலத்திற்கும் பல்லவர் பாண்டியர் காலத்திற்கும் இடைப்பட்ட காலம்தான் தமிழக வரலாற்றில் களப்பிரர் காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிபி 300 to 600 அதை தான் களப்பிரர் காலம். இந்த இவ்விடைவெளியில் போர்க்குணம் மிக்க களப்பிரர்கள் என்போர் தமிழகத்தை கைப்பற்றி தமிழகத்தோட பாரம்பரிய அரசுகளான மூவேந்தர்களையும் தோற்கடித்தனால இக்காலமானது களப்பிரர்களின் இடைக்கால ஆட்சி என்றும் இருண்ட காலம் என்றும் தொடக்க கால வரலாற்று ஆசிரியர்கள் சித்தரிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த விடைப்பட்ட காலத்தில்தான் முந்தைய தமிழ் பண்பாட்டின் பல தனிக்கூறும் மறைந்திருக்கலாம் என்றும் கூறப்படுது. ஆனால் இந்த கருத்தை சரியானது அப்படின்னு ஏற்கிறது கிடையாது. தமிழ் பண்பாட்டோட பல சிறந்த கூறுகள் இந்த காலத்தில் தான் தோன்றியிருக்கிறது. இந்த காலத்தில் தான் உன்னதமான தமிழ் இலக்கியமான திருக்குறளும் அதோடு ஏனைய 18 கீழ்கணக்கு நூல்களும் இயற்றப்பட்டன. சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரி சிறந்த காப்பியங்களும் களப்பிரர் காலத்தை சார்ந்தது. இந்த காலத்தில் அவைதீக மதங்களான சமணம், பௌத்தம் பெரும் செல்வாக்கு பெற்றமையால் வைதீக வேத புராண கருத்துக்களை கொண்டிருந்த அறிஞர்கள் ஆட்சி புரிகின்ற
களப்பிரர்கள் தீயவர்கள் அப்படின்ற கருத்து தோற்றத்தை உருவாக்கியிருக்கலாம் என தெரியுது. இந்த காலகட்டம் பற்றி அண்மை காலத்தில் முன்வைக்கப்பட்ட புதிய விளக்கத்தின்படி இந்த காலகட்டம் ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி இட்டு சென்ற மாறுதல் காலம். இந்த மாறுதலோட விளைவாக தான் கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா வட தமிழகத்தில் பல்லவரும் தென் தமிழகத்தில் பாண்டியரும் அரசு மற்றும் சமூகத்தை உருவாக்க உருவானது அப்படின்ற அண்மை கால வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுறாங்க. தொடக்கத்தில் இந்நாடுகளோட அரசர்கள் சமண பௌத்த மதங்களையே ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க படிப்படியாக சைவ வைணவ பக்தி இயக்கத்தால் புத்துயிர் பெற்ற வேத புராண மதங்களோட செல்வாக்குக்கு உள்ளாயினர். ஆனால் இந்த மதங்கள் பக்தி இயக்க அடியார்களோட வெறுப்பை தூண்டும் வகையில் பொதுமக்களிடையே சமண பௌத்த மதங்கள் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தன. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட 5ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதியை சேர்ந்த கல்வெட்டுக்களில் ஒன்று சேந்தன் கூற்றன் அப்படின்ற 2 அரசர்களோட பேரை குறிப்பிடுகிறது. அவங்களோட குடும்பம் வம்சாவளி ஆகியன குறித்து எந்த குறிப்பும் காணப்படாவிட்டாலும் சில அறிஞர்கள் அவங்கள களப்பிர அரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டின் 3வது கால்பகுதி காலத்தில் களப்பிரர்கள் ஆட்சி பாண்டியர்களால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறது.